ஹாய் கைஸ். நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பிட்டோம். 10:30 கிட்ட ஆயிடுச்சு. வண்டி எடுத்துகிட்டு நேராக வந்து கேஸ் அடிக்கணும். ஃபஸ்ட்டு கேஸ் சுத்தமாக இல்லை. பங்க்கில் வேறு நேரத்துக்கு கேஸ் இருக்குமான்னு தெரில. போய் பார்த்தேன், 2 வண்டி தான் இருந்துச்சு. நம்ம வண்டி 3வது வண்டி. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி கேஸும் அடிச்சு முடிச்சிட்டேன். நான் ரேபிடோ லாகின் பண்ணி உடனே ட்ரிப் விழுந்துருச்சு. நேராக எங்கே பிக்கப்னா விலாங்குறிச்சி ரோட்டில் பிக்கப் பண்ணி பாரதி நகரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணணும். நேராக கஸ்டமர் பிக்கப் பண்ணி போய் ட்ராப்பும் பண்ணிட்டேன். பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டு முடிச்சு திரும்ப உடனே அடுத்த ரேபிடோலே இன்னொரு புக்கிங் விழுந்துருச்சு. சேம் பாரதி நகர்லேயே பிக்கப் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து ட்ராப் பண்ணணும்னு சொன்னாங்க. அங்கே போய் கஸ்டமர் லொக்கேஷன் போனால் டிராக்டர் இருக்குன்னு போக முடியல. திரும்ப அவங்க நடந்து வந்து ஏறினாங்க. போய் ட்ராப்பும் பண்ணிட்டேன். அந்த மேடம் வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க. நம்மகிட்டே இவ்வளோ பேசுகிறாங்க. பாவம் ஸ்டூடெண்ட்லாம் என்ன கதியாவாங்கன்னு தெரியல. அங்கேருந்து முன்னாடி மெயின் ரோட்டுக்கு வந்த ஓப்ஸ்லேருந்து ஒரு பீலமே ட்ராப் பண்ணி விழுந்துச்சு. அதை ட்ராப் பண்ணி முடிச்சு திரும்ப வந்து வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. மரத்து கீழே நிப்பாட்டலான்னு மரத்தை தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. எல்லா மரத்து கீழே ஒவ்வொரு வண்டி நிற்குது. அடுத்த ட்ரிப் வந்து நமக்கு வந்து சேரன்மன் நகரில் பிக்கப் பண்ணி ஆர்எஸ் புரத்துக்கு ஒரு ட்ராப் விழுந்துச்சு. கஸ்டமர் பிக்கப் பண்ணி ஆர்எஸ் புரத்தில் வந்து லென்ஸ் ஆட்டில் போய் ட்ராப்பும் பண்ணிட்டேன். நேராக அங்கேருந்து இங்கேயும் அடுத்த ஒரு மரம் தான் தேடணும்னு நேராக வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இங்கேருந்து நமக்கு அடுத்த புக்கிங் எங்கே விழுந்துச்சுன்னா ஆர்எஸ் புரத்துலேருந்து பேரூர் விழுந்துச்சு. ஐயர் தான் வந்தாங்க. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு நேராக போய் பேரூரில் ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே ஒரு 10 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ணேன். புக்கிங் கொடுக்காத கொஞ்சம் முன்னாடி போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு கடையில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தால் திரும்ப நமக்கு ரேபிட்டோலேயே பேரூரில் பிக்கப் பண்ணி சேம் ஆர்எஸ் புரத்துலேயே ட்ராப் ஒரு புக்கிங் ஒன்று விழுந்துச்சு. கஸ்டமர் லொக்கேஷனில் போய் வெயிட் பண்ணி திரும்ப அவங்களை பிக்கப் பண்ணி ஆர்எஸ் புரத்தில் ட்ராப் பண்ணிட்டேன். அங்கேருந்து அப்படியே காந்திபுரம் வந்தால் டிவிக்கே வந்து ஃபுல்லாக கொடியெல்லாம் கட்டிட்டு பயங்கரமாக போயிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு 7 o'clock போல் வந்து சிங்கானூர் போய் பயங்கரமான ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ஏகப்பட்ட டிராஃபிக்கு. அங்கே அந்த டிராஃபிக்கில் ஒரு புக்கிங் ஒன்று எடுத்தேன். குண்டிபுதூரில் பிக்கப் பண்ணி நீலிகுளம்பாளையம் ட்ராப்பு. அதுதான் கடைசியாக ட்ராப் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து புக்கிங்கே விடல. 2 மணி நேரத்துக்கிட்ட சும்மாவே இருந்து போர் அடிச்சிருச்சு. கடைசியில் 10 மணிக்கு வந்து டிவைஸ் எல்லாம் ஆஃபே பண்ணிட்டேன். இதுக்கும் மீறி ஓட்டினா வேலைக்கு ஆகாதுன்னு எல்லா டிவைஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலான்னு வண்டி எடுத்துட்டேன். நம்ம வந்து இப்போ டைமே கிட்டத்தட்ட 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் வந்து 8 மணிக்கு வந்தேன். ஆனால் புக்கிங்கே விழுகாதனால நேராக வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். போகிற வழியில் நம்ம தம்பி ஒருத்தன் வந்தான் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் உட்காந்து சாப்பிட்டு பீஸெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போனால் நம்ம சக்தி என்ன வந்துட்டு நான் வீடியோவில் வந்து டாட்டா காமிச்சே ஆவேன்னு சொல்லிட்டு வந்தார். அவர் டாட்டாலாம் காமிச்சு முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் வந்து ஒரு 855 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ஓலாவில் வந்து ஒரு 345 ரூபாய்க்கு ப்ளஸ் ஒரு பர்சனல் ட்ரிப் ஒன்று 500 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.